இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு தொடங்குவோம். 116 சங்கீதம் 2 வசனம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். இப்போ நம்ம பார்த்த அந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இருக்கு. தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் சந்தோஷப்படுறாரு, அதற்கான பதிலையும் தராரு. நிச்சயமா அதை நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இருக்குது. நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கலை அப்படின்னா அது ஒரு மிஸ்டு கால் ஆயிரும். அதாவது பதில் தராத அழைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம தேவனை அழைக்கும் போது அவர் என்றைக்கும் நம்மளை மிஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தருகிறார். நம்முடைய அழைப்பை அவர் தவற விடுறதே கிடையாது. பொதுவாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம், அதாவது உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடுதாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த உரையாடல் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி தான் நாமும் கூட தேவனிடத்தில் பேசும்போது நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுறாரு. நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணுறதையும் கூட அவர் விரும்புகிறாரு. இப்போ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தங்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டார்கள். ஆப்ஷன் ஏ அற்புதங்களை செய்தல், ஆப்ஷன் பி ஜெபம் செய்தல், ஆப்ஷன் சி சுவிசேஷம் அறிவித்தல், ஆப்ஷன் டி வியாதியஸ்தர்களை குணமாக்குதல். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் பைபிளில் பதில் தேடும்போது இன்னும் வசனங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். டாக்டர் விமலா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்காங்க, பைபிள் வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க, இறையியல்ல டாக்டர் பட்டத்தையும் முடிச்சிருக்காங்க. ஒரு சுவிசேஷகியா, ஒரு எழுத்தாளரா, ஒரு டீச்சரா இவங்க இருக்காங்க. இவங்க எப்படி ஜெபிச்சாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நான் 35 வயசுலயே விதவி ஆயிட்டேன். அப்ப நான் வீட்டை விட்டு வெளியில போறதையே நிறுத்திட்டேன். நான் ஒரு கிணத்து தவளையா தான் மாறினேன். வெளி உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா தேவனோட கிருபையாலையும் இரக்கத்தாலையும் என்னோட மாமியார் வீட்டுல என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னோட 5 சகோதரர்களும் என்னோட பெற்றோர்களும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கடினமான நேரமா இருந்துச்சு. ஏன்னா எனக்காக என்னோட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதுக்கு இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். அவங்க தான் என்னோட பிள்ளைகளை எல்லாமே வளர்த்தாங்க. நான் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அம்மாவோட ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்துச்சு. எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அம்மாவோட ஜெபம் மூலமா எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப தனிமையா சோர்வுலயே இருந்தேன். அம்மா இல்லாதப்பதான் எனக்கு தேவன் ரொம்ப அவசியங்கிற உணர்வு வந்துச்சு. என்னோட அண்ணி, அதாவது என் சகோதரனோட மனைவி உபவாசம் இருந்து 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஜெபத்துல பங்கெடுக்க சொல்லுவாங்க. எனக்கு என்னோட வாழ்க்கையில தேவனோட பிரசன்னம் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். அந்த மீட்டிங்ல தான் தேவன் என்கிட்ட நீ எனக்கு பக்கத்துல வரதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. எனக்கு ஜெபம் அவசியங்கிறத நான் உணர்ந்தப்ப சர்ச்சில் இருக்கிற பெரியவங்க கிட்டையும் சில நண்பர்கள் கிட்டையும் ஜெபம் பண்ண கத்துக்க ஆரம்பிச்சேன். எப்படி ஜெபம் பண்ணணும், ஜெபத்தால கிடைக்கிற நன்மை என்னன்னு அவங்க எனக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு தடவை ஒருத்தவங்க என்கிட்ட நீங்க முழங்கால் போடுறப்ப பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. இதுதான் என்னுடைய அனுபவம் ஆகும். எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எப்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் தேவன் கிட்ட தான் போவேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன்.
அதாவது என்னோட பிள்ளைங்க வெளியில போறப்ப ஜெபம் பண்ண நான் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். திடீர்னு எனக்கு தனிமை உணர்வு இல்லாம போச்சு. என் கூட தேவ பிரசன்னம் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அவர் எப்பவுமே என் கூட இருக்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு எப்பவுமே தனிமை உணர்வு வரவே இல்லை. நான் எப்பவுமே தேவனை பற்றியும் அவரோட வல்லமை பற்றியும் எதையாவது கத்துக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் தேவனோட எல்லா குணங்களையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு செமினாருக்கு என்னுடைய உறவினர் மூலமா நான் போனேன். அங்கதான் தேவன் என்கிட்ட மத்தேயு 28வது அதிகாரம் மூலமா என்கிட்ட பேசினாரு. அந்த வார்த்தை எனக்குள்ள அதிகமா கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அப்ப இருந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க தொடங்குச்சு. உங்க மனசுல தேவனுக்காக எதையாவது செய்யணுங்கிற விருப்பம் வர்றப்ப அவரே அதுக்கு வழியை திறப்பாரு. அதுக்கு பிறகு மக்கள் ஜெபம், மீட்டிங்கு இதுக்கெல்லாம் என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதோட நான் சொல்றத கவனமா கேட்பாங்க. கடந்த 16 வருஷத்துல நான் 17 புத்தகங்களை எழுதியிருக்கேன். மற்றவங்களும் படிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நான் என்னோட வெப்சைட்ல போடுவேன். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனை பத்தி சொல்ல விரும்புறேன். அவரோட அன்பு எனக்குள்ள இருக்குது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண நான் விரும்புறேன். இப்ப நான் அமைதியா இருக்கிறேன். தேவன் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான மன நிம்மதியை தர்றாரு. நன்றி விமலா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிச்சா தேவன் கேட்குறாரு, ரொம்ப நேரம் ஜெபிச்சா தேவன் கேட்குறாரு, அப்படி இல்லை சத்தமாக ஜெபம் பண்ணால் தேவன் கேட்குறாரு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இப்படி நம்முடைய செயல்களினால அந்த ஜெபம் கேட்கப்படுவது அல்ல. தேவனுடைய கிருபையால தான் அந்த ஜெபம் கேட்கப்படுது. நம்ம நின்றுக்கிட்டும் ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டும் ஜெபிக்கலாம், மனசார கூட ஜெபிக்கலாம். தேவனுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறத ஒரு பைபிள் வசனம் மூலமா உங்களுக்கு நான் சொல்லுதேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர், தேவைகளை சந்திக்கின்ற யெகோவா ஈரே, சமாதானத்தை தரக்கூடிய யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா, சுகமாக்குகிற தேவன், இப்படி பல பெயர்களை சொல்லி நம்ம எல்லாருமே அழைக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் இந்த வசனத்துல சொல்லுதாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தான் நம்மளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் பல மடங்கு தன்னை தாழ்த்தி தான் அந்த ஜெபத்தையே அவர் கேட்குறாரு. நம்முடைய தேவன் பணிவானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுடைய சூழ்நிலையை யாராவது புரிஞ்சுக்க இருக்காங்களா அப்படின்னும் எனக்கு தெரியாது. ஆனால் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்க உங்களுக்காக ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்முடைய தேவன். உங்கள் பக்கத்திலேயே அவர் இருக்காரு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் அவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு பதில் தராரு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் எப்போதுமே பதில் தராரு. இதை தான் நம்ம பார்த்த சாட்சியிலுமே நம்மளால் கவனிக்க முடியுது. நம்ம மனசில் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லும்போது, ஜெபிக்கும்போது நம்முடைய தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். அது மட்டும் இல்லை, அதற்கு பதிலும் தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்க உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி. உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை புரிஞ்சிக்க எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் உங்களை கேள்வி கேட்குறவங்களா மாறிடுதோம். நம்பிக்கை இழந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கோம் ஆண்டவரே. இந்த தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிற மாதிரி எங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் மனசில் இருக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்ல, எந்த இடத்துலையும் எங்களை விட்டு கொடுக்காத உங்ககிட்ட வந்து சொல்ல எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தேவன் என்னோட ஜெபத்தை கேட்கல, நான் எதிர்பார்த்த பதில் தரலை, அதனால் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பி மறுபடியும் ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஞானத்தை தாங்க கர்த்தாவே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவரே. உம்மால் மட்டும் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வல்லமையான தேவனிடத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். நன்மையானதை நமக்கு தருகிறார். நம்ம ஜெபத்துல சந்தோஷமான விஷயங்களை தேவன்கிட்ட சொல்லும்போது அவருமே சந்தோஷப்படுறாரு. அதுவே ஒரு துக்கமான விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவருமே வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லை, அதற்கான பதிலையுமே நமக்கு தராரு. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. நம்ம மனசுல இருந்து பேசும்போது தேவன் அவருடைய செவிகளை நம் பக்கமாக சாய்த்து கேட்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அதற்கான பதிலை தருகிறவராகவும் அவர் இருக்கிறார். இதை தான் நம்ம விமலா மேடத்துடைய சாட்சியிலையுமே நம்ம பார்த்தோம். நம்ம மனசார ஜெபிக்கும் போது அதற்கான பதிலை தேவன் தருகிறார். தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. மொராதாபாத்தில் இருந்து ஓல்ட் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் மற்றும் ஜீசஸ் கேர் மினிஸ்ட்ரீஸ் உத்தரப்பிரதேசம் நஜிதாபாத்தில் இருக்கும் மெத்தடிஸ்ட் சர்ச் ஜூலை மாதத்தில் நாட்டில் பல இடங்களில் இருந்து இந்த அழகான பாடல்களை கலர்ஸ் டிவியில் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்காக சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லார் மேலேயுமே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. யார் ஜெபம் செஞ்சாலும் அதை அவர் கேட்குறாரு, அதற்கு பதில் தராரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். லா 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 मेरा यीशु है गडरिया
यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया। यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया। मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया। यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया, मेरा यीशु है गरड़िया। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேவன் தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அப்படிங்கிறத விமலா மேடத்துடைய சாட்சியில நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, வசனங்கள் மூலமாகவும் நம்ம பார்த்தோம். அதனால நீங்க ஜெபிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க.
நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. I'll carry